فأووا إلى الكهف ينشر لكم ربكم من رحمته ويهيئ لكم من أمركم مرفقا. بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم अम्मा बाद। मेरे अजीज़ बच्चों, पूरी ज़िंदगी में जब भी हम कोई आयत सुने, जब भी कोई हदीस पढ़े, जब भी कोई बयान हो, जब भी कोई बयान करे, तो हम अपने आप को अव्वलीन मुखातब समझें, तभी ज़िंदगी बदलेगी। एक वाक़या सुनाऊंगा, ये बात पूरी हो जाएगी। इमाम औज़ाई रहमतुल्लाह अलैह सफ़र में थे, डाकुओं ने रोक लिया, कत्ल करना चाहा। इमाम औज़ाई रहमतुल्लाह अलैह का सामान छीनने लगा, कत्ल करने लगा। इमाम औज़ाई ने फरमाया, क्या करोगे मुझे कत्ल करके? कहा, पैसे चाहिए मुझे। तुम क्या करते हो? तुम अगर जिंदा रहोगे तो क्या करोगे? इमाम औज़ाई ने फरमाया कि बच्चों को कुरान पढ़ाऊंगा। उसका दिल पसीज गया डाकू का। अगर तुम कुरान के मुदर्रिस हो तो एक आयत सुनो। उन्होंने कुरान की आयत सुनाई। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम, व फिस समाइ रिज़्कुकुम व मा तुअदून। इस आयत का सुनना था, काया पलट गई, रोने लगा। वो भी हज के लिए आया, काबतुल्लाह का तवाफ किया। एक आयत ने जिंदगी बदला। अहनब बिन कैस के तिलावत के अंदाज को बदला, मालिक बिन दीनार के शराबी होने को बदला, बिश्र हाफी के रुख को बदला, जुनैद बगदादी को बदला। तो मेरे अजीजों, ये पहला सबक है कि हर आयत, हर हदीस, हर बात, हर आवाज को ये समझिए कि मुझसे ही कहा जा रहा है। ஹதீஸ் குர்ஆன் செய்யப்படக்கூடிய பாக்கி கிடைச்சா முதலாவது நான் நீதி வைக்கணும் சொல்லப்படக்கூடிய விஷயம் எனக்கு தான். இந்த பேச்சை கேட்கறதுக்கு என் தகுதி உள்ளவன் நான் தான் என்றத அடிமனதில் நாங்க ஆழப்பதிவு வைக்க வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். இமாம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு பயணமாய் கொண்டிருக்கிறாங்க. இடையில ஒரு இடை வரைத்து ஒரு கல்ல அவங்களுடைய பொருள்கள் எல்லாம் அபகரிக்க நாடினாங்க. அதுக்கு பின்னால இன்னும் முதலாளி கேட்டாங்க, நீங்க என்னுடைய எங்களுக்கு என்ன நாடுறீங்க? அவர் சொன்னார், நான் அவரோட கொலை செஞ்சுட்டு அவருடைய எல்லா சொத்தையும் அபகரிக்க நாடுறேன். அதுக்கு பின்னால் இன்னும் முதலாளி சொன்னாங்க, என்னுடைய எல்லா பொருளையும் நான் அவங்களை தரக்கிட்டே கண்டுபிடிக்கிறேன். அந்த வழிமுறை கொள்ளைக்காரர் கேட்டா, நான் உன்னை கொலை செய்ய சும்மா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வாய்? அவர் சொன்னார், நான் சின்ன சின்ன கொள்ளைகளுக்கு என்னுடைய மதரசாவுல குர்ஆன் ஓதி கொடுத்து முடிக்கிறேன், அதை திரும்ப மேற்கொள்வேன். அந்த பணியை தான் மேற்கொள்வேன். அந்த வழிமுறை கொள்ளைக்காரர் ஏன் போயிட்டு கேட்டார், குர்ஆன் ஓதி கொடுக்குறான், அப்ப எனக்கு ஒரு குர்ஆன் ஒரு ஆயத்தை ஓதி காட்டுகிறேன். இமாம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஒரு ஆயத்தை மட்டும் ஓதி காட்டுகிறார். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வ மா துஅதூன். இந்த ஒரு ஆயத்தை கேட்ட கவிதாம்பக அவர் தன்னுடைய இந்த கெட்ட நடவடிக்கைகளை நடத்தைகளை திருத்தி அவரும் இமாம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களோட ஹஜ்ஜுடைய யாத்திரைக்கு போய்
அங்க தவாப் செஞ்சு சை செஞ்சு எல்லா கடமையும் முடித்து மனித புனிதராக மாறினார். ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆயத்தை எழுதி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, அஹ்மத் இப்னு கைஸ், பிஷ்ருல் ஹாஃபிஸ் பெரும் பெரும் அறிவியலாளர்களாக பிற்காலத்தில் மாறினாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பு முறைக்கு அமைந்தது ஒரு வார்த்தை, ஒரு குர்ஆன் ஹதீஸ். आप हजरात जमात में जा रहे हैं, उससे मुताल्लिक एक बात ये याद रखिए कि सिर्फ घर छोड़ने से फ़ायदा नहीं होता, मनमानी छोड़ने से फ़ायदा होता है। अल मुहाजिरु मन हजरा मा नहा अल्लाहु अन्हु। सिर्फ घर छोड़ने से पूरा फ़ायदा नहीं होता, जब तक कि आदमी गुनाह को न छोड़े, गलत सोहबत को न छोड़े, काहिली को न छोड़े। मकाम पर भी सोता था, जमात में जाकर भी सोया, तो जैसा फ़ायदा होना चाहिए वैसा फ़ायदा नहीं होता है। வெறுமனே என்னோட வீட்டை விட்டு வெளியாகிறது அல்லது இந்த மதரசா விட்டு வெளியாகிறது என்னோட வாழ்க்கையில திருப்பு முனைக்கு காரணமா அமையாது. அது என்னோட வாழ்க்கையில மாற்றத்துக்கு காரணமா அமையாது. இது வரைக்கும் என்னோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், மனோ இச்சைகள், விருப்பங்களை விடாத வரையில வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படாது. இது நபியோட ஹதீஸ் இருக்கிறது. அல் முஹாஜிர் மன் ஹஜர மா நஹா அல்லாஹு அன்ஹு. முஹாஜிர் யார்? வெறுமனே வீட்டு விட்டு வெளியாகக்கூடிய முஹாஜிரா இல்ல, அல்லாஹ் மூலமா தடுக்கப்பட்ட எல்லையை விட்டவர்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஹாஜிரா கணக்கிடப்படுவார். அதனால நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், இங்கேயும் நல்லா தூங்குறோம், அங்கே மீது அளவில் நல்லா தூங்குறோம்னா இந்த குருஜி மூலமாக, இந்த வெளியேற்றலின் மூலமா இந்த வாழ்க்கையில மாற்றம் உண்டாகாது. இதற்கு மாற்றமாக இங்க விருப்பமானது இங்கேயும் நாங்கள் விலை நடந்தோம், அல்லாஹ்வுடைய பாதையில் போய் அதை விட விலகி நடந்தோம்னா இதன் மூலமாக தான் மாற்றம் வரும். तरबियत के कमाल की एक मिसाल है। हमारे अकाबिर में हज़रत मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह और उनके वालिद के शेख हज़रत मौलाना रशीद अहमद गंगोही रहमतुल्लाह अलैह, वो तरबियत में रहे। हज़रत हाजी इमदादुल्लाह मुहाजिर मक्की रहमतुल्लाह अलैह के, और ये कहा कि हज़रत आपकी सोहबत में रहने से 3 चीज़ें मेरे अंदर पैदा हुई। தர்பியத்துடைய பரிபூர்ணத்துவம் இங்கே வைத்து முடியுது. இந்த வகையில ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னா விரும்புகிறேன். இந்த வேலையுடைய அவங்களுடைய வாப்பா, அவங்களுடைய வாப்பாவுடைய ஷேக் மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்கோஹி, ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய பீர் ஷேக் மௌலானா இம்தாதுல்லாஹ் முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களிடத்துல தான் மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேலை செய்திருந்தாங்க. சொன்னாங்க, நான் உங்களோட சேர்ந்திருந்த காலம் இருக்குது, உங்களுக்கு கீழே நான் இருந்தேன். இந்த காலத்துல எங்களிடத்துல 3 விஷயம் வாழ்க்கையில் வந்திருக்கு. पहला फ़ायदा ये हुआ कि सिवाय अल्लाह के कोई नाफे और जार नज़र नहीं आता। मौलाना रशीद अहमद गंगोही रहमतुल्लाह अलैहि ஹாஜி இம்தாதுல்லாஹ் முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தோழமையிலிருந்து அடைந்த முதல் அடைவு சொன்னாங்க, நான் உங்களோட இருந்த இந்த அடைவுல முதலாவது அல்லாஹ் அல்லாம உலகத்துல இன்னும் ஒரு மனிதனுக்கு நலவு செய்ய முடியாது, இன்னும் ஒரு மனிதனுக்கு கெடுதியை நாடவும் முடியாது. உலகத்துல நலவும் நடக்கும், கெடுதியும் நடக்கும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பிரகாரம் என்றது என்னுடைய வாழ்க்கையில தெளிவாக புலப்படுது. मादे और जाम, तारीफ करने वाला और गाली देने वाले, उन दोनों में कोई फ़र्क नहीं रहा।
அதே மாதிரி இரண்டாவது மாதிஹா, புகழக்கூடியவர் இகழக்கூடியவர், இந்த ரெண்டு பேரும் என்னுடைய பார்வையில ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. புகழ்றதுனால என்னுடைய அந்தஸ்து கூடுது என்றதை நான் விளக்க மாட்டேன். அவர் இகழ்றதுனால என்னோட அந்தஸ்து குறைஞ்சிட்டு என்று சொல்லி நான் விளக்க மாட்டேன். ரெண்டு பேரும் என்னுடைய பார்வையில சரிசமமாக தான் இருக்கிறாங்க. और तीसरा फायदा ये हुआ कि शरीयत तबीयत बन चुकी है। जो शरीयत चाहती है वही तबीयत चाहती है। शरीयत पर चलने में तबीयत पर बोझ नहीं होता। इसके जवाब में हजरत हाजी साहब ने फरमाया कि सोहबत का जो मकसूद था वो आपका हासिल हो गया। என்னுடைய இயல்பு தன்மை அது மார்க்கமாக மாறிட்டு, மார்க்கம் சொல்லாத ஒன்று என்னுடைய இயல்பு தன்மை. இதனுடைய பின்னணி என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில ஷரியத்துல எந்த சட்டத்தை எடுத்து நடக்கிறது பாரமான எனக்கு இல்லை. எது தனியத்தோ என்னுடைய இயல்பு தன்மையோ அது தான் என்னுடைய மார்க்கம். இதை கேட்ட போனா இந்த நம்ம சொன்னாங்க, முழு சுலூக்குடைய நோக்கத்தை நீங்க அடைய பெற்றிருக்கீங்க என்று சொல்லி அவங்க புகழ்ந்தாங்க. उलमा के इस मुबारक काम में निकलने का एक मकसद ये है कि उलमा में अमूमी मिजाज आ जाए, अवामुन्नास में इख्तिलात करते हुए, घर घर जाते हुए कोई झिझक न रहे, कोई किब्र न रहे। எனக்கு தனியான ஒரு இடம் இல்லை, எனக்கு தனியான ஒரு கண்ணியம் இல்லை. நானும் இந்த உலகம் அவாமோட சேர்ந்து அந்த ஒன்றரைக்காக கூடிய அந்த தன்மை கொடுக்கும். உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமை, தற்பெருமை, அந்த நார்னா என்ற சிந்தனை எல்லாம் வைத்து இவ்வளவு சமூகம் தான் எனக்கு முன்னால் இருக்கின்ற அந்த பூமியினுடைய பார்வையில் மூலமாக அந்த சமூகத்தை பார்க்கணும் வரணும் என்றதுதான் உள்ள பார்க்கணும். அவருடைய பதிவுடைய दूसरा फ़ायदा ये है कि हम अवामुन्नास के जहन में वुसाते नज़री पैदा करें कि इस काम में चलने के साथ हम दूसरे दीन के सारे कामों के मुआविन रहेंगे। ये वुसाते नज़री, ये जहन व दिमाग का खुलापन उलमा के इस मैदान में चलने की वजह से पैदा होना चाहिए। खानकाह का काम भी दीन है, तसनीफ़ व तालीफ भी नबियों वाला काम है, रिफाही काम भी नबियों वाले हैं, इस्लामिक बैंकिंग का काम भी नबियों वाला है। जितने दीन के काम हैं, जो इस्लामी सियासत का काम कर रहे हैं वो भी दीन का काम कर रहे हैं। उलमा के इस मैदान में चलने से अवाम के फिक्रो नज़र में बुलंदी और वुसात आनी चाहिए। சில மக்கள் அதே மாதிரி இஸ்லாமிக் முறையை ஒழுங்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இமாமத்தில் சில கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சிலாக்கள்
ஹாக்கா வச்சு கொண்டு சில நபர்களுக்கு தனிப்பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்படி தீனுக்கு ஒரு ஹிதமத் இல்ல, பல ஹிதமத்தும் சேர்த்துதான் தீன் என்ற அந்த பரந்த விரிந்த சிந்தனையோட நாங்கள் அனைத்தையும் முற்று நோக்கணும் என்ற சிந்தனை இதன் மூலமாக வரும். तीसरा फायदा, तीसरा मकसद ये है कि हम पूरे सफर में कोई बेसनद बात नहीं बोलेंगे, मौजू रिवायत नहीं बोलेंगे, बगैर हवाले के गुफ्तगू नहीं करेंगे। मौजू रिवायात पर हमारी नज़र होनी चाहिए, बेमहल रिवायतों का इस्तेमाल नहीं होना चाहिए। तबलीग की अहमियत और मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह के फ़िक्र की अहमियत बताने के लिए जो खरा मवाद है, छना छनाया मटेरियल है और बहुत ही मुतदिल मज़ामीन है, वो आपके ज़रिए से चलना चाहिए। அடிப்படை இல்லாமல் இருக்கப்படாது. அடிப்படையற்ற பேச்சு ஒரு நாள் என்னோட தியானம் இல்லை, மக்களோட செய்தி ஒன்றாக கலந்து மனக்குமையாக வந்துவிடப்படாது. எங்களுடைய எல்லா பேச்சும் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டாதான் இருக்கும். அதே மாதிரி இட்டு கட்டப்பட்ட ஹதீஸை இது எங்களுடைய பேச்சில் வரவேற்கப்படாது. ஆனால் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸை பற்றி நாங்கள் விளைந்திருக்கணும், ஆனால் அது ஒன்றாலும் பேசப்படாது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேச்சு இருக்கிறது, அதை விளங்கி அதை கேட்பதான் எங்களை பேசி அமையும். அப்படி பேசினா தான் அவாம் எங்களுடைய கண்ணியத்தை விளங்கி எங்களை மதிப்பாங்க. நாங்களும் அவாம்கிற போற எடுப்புடைய வேண்டிய பேச்சு பேசுவோம் சொன்னா எனக்கும் அவனுக்கு மத்திய கூடிய பிரிவினர்கள் இல்லா பேசணும். पांचवा मकसद ये है कि उम्मत के हर तबके से मिलकर उनका दीन हम जानने वाले, पढ़ाने वाले, उनकी ज़रूरतों के मसाइल की तहकीक करने वाले हम बन जाएं। हज़रत इमाम मोहम्मद रहमतुल्लाह अलैह बाज़ार के चक्कर लगाते थे, फतवा किताबों में देखकर, ज़िंदगी पढ़कर दिया करते थे। हज़रत इमाम शामी रहमतुल्लाह अलैह दुकान में बैठे हुए थे, टोका गया, उसके बाद बड़े आलिम बन गए। क्या चल रहा है दुनिया में? शेयर्स के मसाइल, तिजारत की धोखेबाजियाँ, कस्साबों की ज़रूरत क्या है, औरतों की ज़रूरत क्या है, नौजवानों की ज़रूरत क्या है, किसान की ज़रूरत क्या है, मुज़ारात और उश्र के मसाइल, डॉक्टर की ज़रूरत क्या है, उनके हलाल और हराम, सियासतदानों की रहबरी के क्या तकाजे हैं, जेल के कैदियों को क्या बोला जाना चाहिए, इर्तिदाद की कौन सी किस्में चल रही है, ये सब माहौल और फिजा से वाकिफियत के लिए हमें जमात में निकाला जाता है। மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை தொட்டு இதுவரைக்கும் அவங்க இந்த வேலையை எந்த இடத்துல வச்சு நோக்கினாங்க, அவங்களுடைய மல்பூசாத்கள் உம்மத்துல பரத்தப்படணும், அது முறையாக பரத்தப்படணும் என்பதை 4வது நோக்கத்தோட விளங்கப்படுத்தினார். 5வது நோக்கம் தான் நாங்கள் இந்த உம்மத்துல போய் பழகக்கூடிய நேரத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, படித்தவர்கள் இருப்பாங்க, பாமரர்கள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, நல்ல வசதி வாய்ப்புள்ளவர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி வாலிபர்கள் இருப்பாங்க, சிறுவர்கள் இருப்பாங்க, வயோதிகர்கள் இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தீனுடைய தேவைகள் இருக்கு. இதை நாங்க விளங்கணும். இமாம் அல்லாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் காத்துல் முக்தார் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அவங்க இருப்பாங்க எங்க பாசாருக்கு கூட ஒரு கடையில் ஒற்று நோக்குவாங்க. இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவினைகளோடும் என்ன தேவை, ஒரு அதாவது அரசியல் மேடையில் இருக்கக்கூடியவருக்கு என்ன தேவை இருக்குது, ஒரு விவசாயி அவருக்கு என்ன மசாலா நான் படிச்சு கொடுக்கணும், ஒரு அதே மாதிரி கால்நடைகளை அறுக்கக்கூடிய ஒரு பிராணம் இருக்கக்கூடிய அறுப்பாளர் இவருக்கு என்ன தேவை இருக்குது,
அதே மாதிரி ஒரு டாக்டர் இமேஜ் இருக்குது என்பதெல்லாம் போயிட்டு பார்ப்பாங்க. அந்த பஜாருக்கு கூட ஒரு கடையில் இருந்து இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாபை எழுதிக்கிறாங்க பஜார் இருந்து. ஏன் அந்த இடத்துக்கு போனா தான் பிறகு ஒவ்வொருத்தருடைய என்ன தேவைக்கிறத நூலை அறிந்து அதற்கு இப்போ கிதாபுகள் எழுதுவாங்க. அதுக்கு காரணம் இருந்தது அவங்களுடைய நகர் அதே மாதிரி உம்மத்தோட எல்லாரும் சரிசமமாக அவங்க பழகினது. அதனால தான் அந்த நாங்களும் அந்த ஒரு நோக்கத்தை முன்னால் வச்சுதான் எல்லா தரப்பினர் இருக்கக்கூடிய மக்களோடும் ஒன்றிணைந்து பழகிறோம். ஏன் அதுக்கு காரணம் ஒவ்வொருத்தருடைய தேவை என்னன்றதை அறிந்து அதற்கேற்ப நாங்கள் எங்களை தயாரிச்சு அதை முன்னால் எடுக்கிறது. छठा फायदा ये है कि वसाइल और मकासिद में फ़र्क होना चाहिए। चिल्ले 4 महीने, एक रोज़ा, एक साल, दूसरा साल ज़रिया है। पूरी शरीयत ज़िंदा करना मकसद है। पाइप होता है ज़रिया, पानी होता है मकसद। डोल रस्सी होते हैं ज़रिया, पानी होता है मकसद। कितना नादान है वो शख्स, डोल रस्सी लेकर बैठ जाए, पानी पर तवज्जो न दे। दिन तो पूरे कर दे, शरीयत पूरी न सीखे। दिन पूरे कर दे, अमाल पूरे न करे। उलमा को चाहिए, छठा फायदा, छठा मकसद ये है कि वसाइल और मकासिद का साफ फर्क होना चाहिए। நோக்கத்தை அடையக்கூடிய அனுகூலம் நாங்கள் வசாயில் சொல்வோம். அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு உண்டான வசாயில்கள் மூலமாக நோக்கத்தை போய் அடையணும். 3 நாள் போறது, 24 மணி நேரம் பல்லாவை நீங்க போக பார்க்கறது, 4 மாசம் 40 நாள் வருஷம் இது ஒன்றுமே நோக்கம் இல்லை. நோக்கம் முழு தீனே உலகத்தை மறந்துறதுன்னு மெயினாக. அப்ப வசாயில்களை நாங்கள் வேற அறியணும், மக்சதை நாங்கள் போய் அடையணும். வசாயில்களை செய்யணும், மக்சதை அடையணும். இந்த பைப்பில் பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த டெப்பால தண்ணி வர வேண்டி எப்படி? அதே மாதிரி ஒரு விவசாயி வித்தையை கொண்டு போடுறார், ஆனா அது குட்புண்ணு வெளியாக்குது இல்லை. இது மாதிரிதான் நாங்க வசாயில்களை மக்காசுக்கு வேற அறிய வச்சோன்னா எங்களுடைய இந்த உழைப்பு மூலமாக ரூபாய் தியாகத்தின் மூலமா ஒன்றுமே உலகம் நடைபெற மாட்டாது. அதனால எங்களுடைய முழு கவனம் இருப்பதும் மக்சதி மக்கள் वसाइल मुमकिन मकसद कोई अड़े और नाम तरफ செய்யக்கூடாது। सातवां फायदा मेरे अजीजों, बात पूरी कर लेते हैं। सातवां आखिरी अहम फायदा ये है कि पढ़ने पढ़ाने के औकात में इनफरादी आमाल पूरे नहीं हो पाते। लंबी दुआ, लंबे सजदे व तबत्तल इलैहि तबतीला फ़इज़ा फ़रग़्त फ़ंसब व इला रब्बिका फ़रग़ब और वस्बिर नफ़्सका मअल्लज़ीना यदऊना रब्बहुम बिलग़दाति वल अशी। ये इनफरादी मामूलात की तकमील करना भी मकसूद है उलमाए किराम के निकलने के ज़रिए से। அதே மாதிரி மதரசாவுக்கு வெளியே போறதுக்கு படிச்சு கொடுக்குறோம். ஆனா எங்களுடைய சொந்த அமல்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டிய அந்த அமல்கள்ல ஒரு நாளும் திறப்புறத்தை செய்யக்கூடாது. இவ்வளவுதான் ஜமாத்துல போய் நாங்கள் தக்காதாக்கள் நினைவேற்ற பணியில இருந்தாலும் வதுக்கூறம் பெருமை நசிக்க வத்தவத்தல் இலகி தீர வைலா ரப்பிக பஞ்சம் என்ற இந்த குர்ஆன் எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டு இருக்கணும். அதாவது எங்களுடைய இன்ஃபிராதி அமல்கள் அதுக்கு வலியுறுத்தி பேசுறாங்க. அதுல ஒரு நாளும் திறப்புறச்சி ஏற்படக்கூடாது. அதுல முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தால் நாங்கள் ஏன் இல்லாத காதாக்களும் நிறைவேற்ற வேண்டும்। तो करेंगे इंशाल्लाह, इन ज़ाबित के मुताबिक वक्त लगाएंगे। दुआ के लिए इल्म से मुताल्लिक बातें करें।
मेरे दोस्तों, उम्मत को रस्मी आलिम की जरूरत नहीं है, इनकलाबी आलिम की जरूरत है, रिवाजी आलिम की जरूरत नहीं है। गैर रिवाजी, मौसिर, बासलाहियत, तकाजे पूरे करने वाले, खला पूरा करने वाले, उम्मत की जरूरत पूरी करने वाले उलमा की जरूरत है। சரகு சமாதானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய உலமாக்களுடைய எந்த விதமான தேவையும் இல்லை. எப்படிப்பட்ட உலமாக்களுடைய நிர்வாகம் என்ற தேவை இந்த குலத்தில் இருக்குது என்றால் அவங்களின் மூலமாக உலகத்துல புரட்சியை மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு தபகால இருக்கக்கூடிய மக்களுடைய தேவையை இந்த உலமாக்கள் பூர்த்தியாக்கக்கூடிய அப்படிப்பட்ட உலமாக்கள் உருவாக வேண்டிய ஒரு காலத்துல தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர வெறுமனே இந்த கிதாபுகள சுன்னத்தை ஏடுகள் சொன்னத அப்படிப்பட்ட உலமாக்கள் இந்த காலத்தில் தேவையில்லை. மாற்றங்களை உருவாக்கக்கூடிய உலமாக்கள் தான் இந்த காலத்தில் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. अगर नाजिम साहब ने सोच लिया आपको जय्यद आलिम बनाना है, सदर मुदर्रिस ने सोच लिया, मुदर्रिस ने सोच लिया, पकाने वाले तब्बाख ने तय कर लिया, झाड़ू देने वाले फर्राश ने तय कर लिया, आपके पूरे खानदान ने इत्तेफाक कर लिया कि आपको जय्यद आलिम बनाना है, लेकिन आपने तय नहीं किया नहीं बनेंगे। आप तय कीजिए कि हमें काबिल जय्यदुल इस्तेदाद आलिम बनना है। உங்களோட வீட்டார்கள் யோசிக்கிறாங்க, ஒரு சிறந்த ஒரு ஆலிமான சமூகத்துக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அந்த முயற்சி ஈடுபட்டு மதரசாவுடைய முதிர், அன்னாரின் முதிர், அதே மாதிரி நாசிமட்ட அடிமா, இதே மாதிரி கிச்சன் இருக்கக்கூடிய அந்த குக், அதே மாதிரி என்னை வேக ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லாருடைய முடிவு எங்களை சிறந்த ஒரு ஆலிமான சமூகத்துக்கு கொடுக்கணும் என்ற அந்த முயற்சி ஈடுபட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசையும் அதுவாக இருக்குது. ஆனா இது வந்து ஒரு ஆசை நிறைவேற மாட்டார் இதுவரைக்கும் என்றால் நான் அந்த நோக்கத்தை போய் அடையணும் என்ற முயற்சியில் நான் ஈடுபடாத வரையில இந்த இவர்களுடைய எந்த ஆசையும் ஒரு போதும் நிறைவேற போறதில்லை. हर चीज के एक बनने की जगह होती है और एक इस्तेमाल होने की जगह होती है। ये फैन सरों पर है, इसके बनने की जगह एक कंपनी है, इस्तेमाल होने की जगह घर और मस्जिद है। अगर बनने की जगह ये पंखा सही ना बने, प्लास्टिक के डब्बे रखे हुए हैं, अगर ये बनने की जगह सही ना बने, माँ के पेट में बच्चा है, सही न बने, अल्लाह न करे दिल में सुराख रह गया, हाथ पैर नहीं बने, बीनाई कमजोर हो गई, तो दुनिया में आने के बाद, कंपनी से निकलने के बाद आसान नहीं है उस कमजोरी को खत्म करना, उसकी रिकवरी करना, उसको काबिल इस्तेमाल या बेऐब बनाना। तो मेरे अजीजों, ये 8-9 साल ये मदरसे में बनने का ज़माना है। हर फन, हर सलाहियत, हर ज़बान के एतबार से अपने आप को तैयार करना। अगर नहीं किया, कमज़ोरी रह गई खिताबत में, कमज़ोरी रह गई किताबत में, कमज़ोरी रह गई फ़िक़ह में, कमज़ोरी रह गई तारीख़ में, कमज़ोरी रह गई उलूम अक़लिया में, तो फिर आप मैदान में आने के बाद इस्तेमाल होने की जगह पर जैसे इस्तक़बाल होना चाहिए, जैसे फ़ायदा पहुंचाना चाहिए, जैसा काबिल कबूल बनना चाहिए, वैसे आप नहीं बनेंगे। बनने के ज़माने के हर लम्हे की कदर कीजिए। நோக்கத்தை நான் அடைஞ்சிக்கணும். சென்றால் உலகத்தில் ஒவ்வொரு வஸ்துக்கும் அது தயாரிக்கப்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அது பாவிக்கப்படுறதுக்கு இன்னும் ஒரு இடம் இருக்குது. தயாரிக்கப்படுறது ஒரு இடம், அது பாவிக்கப்படுறது இடம். இந்த ஃபேன் சுற்றி கொண்டிருக்கிறது, இது தயாரிக்கப்படுறது கூப் பண்ணிங்க, அது ஒழுங்கா தயாரிக்கப்பட்டதுனால இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதே ஃபேன் வந்து
ஒரு முன்பின்னாக தயாரிக்கப்பட்டிருந்தா இது இந்த இடத்துல இருக்கிறது கஷ்டமில்லை இதுவும் ஊதுபடுகிறது. இதே மாதிரி முழு சமூகம் தயாரிக்கப்படுது அந்த தாய்மார்களுடைய சிசுல தயாரிக்கப்பட்டதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் அந்த சிசுவுக்கு வெளியாக்குறாங்க. தயாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய குறைகள், பார்வையில குறை, கேட்கறதுல குறை, அந்த அவயங்கள் செயல்படுறதுல குறை, இந்த குறைகளோட இந்த மனிதர் அந்த தாய்ப்பை வயிற்றிலிருந்து வெளிவந்தா இதை உலகம் சேர்ந்து இதை செயல்படுத்திடணும். இந்த குறையை நிவர்த்தியாக்க முடியாது. இதே மாதிரி தான் மாணவர்களே, நாங்க எங்களை தயாரிக்க வந்த இடம் தான் இந்த மதரசா. நாங்க இங்க உருவாக வந்த இடம், உருவாக வந்தவர்கள் தான் இந்த இடம். நாங்க உருவாக வேண்டிய இடம் தான் இதுல நாம் என்னை உருவாக்கி கொள்ளா என்னைய பாவிக்கக்கூடிய இடம் கொண்டு வர இருக்குது. நாம் இங்க உண்டாக்கி சமூகம் அங்க போய் என்னுடைய கூட வெளிப்பட்டா, அங்க போய் எனக்கு ஒழுங்கான ஒரு உரையாற்ற தெரியாத ஒரு நிலை, ஒரு பலகீனம் எனக்கு இருக்குது. எனக்கு ஒழுங்கு எழுத முடியாத ஒரு பலகீனத்தோடு இங்கிருந்து வெளியாது. ஒரு மக்களுக்கு ஒரு பிகுடைய சட்டத்தை சொல்ல முடியாத ஒரு பலகீனத்தோடு இங்கிருந்து வெளியாகிறா. நான் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு இங்கிருந்து வெளியேற மாட்டாது. மக்கள் என்னை ஆவிந்த இடத்திலிருந்து வைத்து என்னை மதிக்கவும் மாட்டார்கள். அதனால நான் உருவாக வந்த இந்த இடத்துல ஒவ்வொரு வினாடிகளுமே பொறுமதியானது என்ன உருவாக்க விஷயங்கள தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க கூடாது. मेरे अजीजों, आखिरी बात, ख्याल बदलेंगे तो ख्वाब बदलेंगे. எங்களுடைய சிந்தனைகள் மாறுங்க, எங்களுடைய கனவுகளும் நனவாகும். சிந்தனை மாறவும் அப்பதான் கனவுகள் போய் அப்படின்னா கனவாக மாறும். तमन्नाएं और तन्हाइयां बदल जाएंगी तो जिंदगी का मकसद बदल जाएगा. என்னுடைய தனிப்பட்ட நேரம் இது வாழ்வுன்னா என்னுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றினான். வாழ்க்கை கொடுத்தீங்க உண்டாகும். जिनके साथ आप बैठेंगे उसकी तरह बन जाएंगे. நான் யாரோட என்னுடைய சகவாசத்தை வைத்துக் கொள்வேனோ அவரை போல நான் மாறிவிடுவேன். जिन कामयाब इंसानों से मशवरा करेंगे उनकी तरह कामयाब हो जाएंगे. சமூகத்தில் யாரெல்லாம் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவங்களோட என்னுடைய மசூரா வச்சுக்கொண்டா அவர் போல சமூக சேவையாளர் தான் நான் மாறிவிடுவேன். कम उम्र चबूतरों पर नादान, फोन के आदी, नापुख्ता फिक्र दोस्तों के हवाले हो जाएंगे, उन्हीं की तरह जाय हो जाएंगे. அதே மாதிரி சமூகத்தோட சாராவை தூய்மை இருப்பாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை நோக்க தெரியாதவர்கள், நேரத்தை தூய்மை வீணடிச்சு கொண்டிருப்பாங்க. கையில கிடைக்க போவதெல்லாம் வச்சு பாவிச்சு கொண்டிருப்பாங்க. போன்ல தனக்கு தகுதி இல்லாததெல்லாம் பாவிச்சு கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட என்னுடைய அந்தஸ்துக்கு பொருந்தாத மக்களோட என்னுடைய சகவாசத்தை நான் வைத்துக் கொள்வேண்டா எந்த விதமான சந்தேகம் இல்லை. நானும் அவனை போல தான் ஆக போறேன். हमेशा या तो अल्लाह वालों की सोहबत या किसी अल्लाह वाले की सवाने उम्री ज़रूर मुताले में रखिए ताकि गैर शऊरी तौर पर उसके असरात मुंतकिल हो जाए. அதே மாதிரி என்னுடைய உறவும் சகவாசம் யாரோட இருக்கணும், அல்லாஹ்வுடைய இறைவேசனோட கலந்திருக்கணும். என்னுடைய முழு மசூராவும் சகவாசம் அவரோட இருக்கணும். அப்படி ஒருத்தர் எனக்கு கிடைக்கலையா அல்லாஹ் போய்களை அடைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மகளாக எனக்கு முன்னால் இருக்கும். அதாவது எங்களுடைய முன் சென்ற உலமாக்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையுடைய நாமளா இருக்கும். அதை நான் அடிக்கடி படிக்கணும். அதை படிக்க 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 நான் அவர் நேரடியாக காணவிட்டாலும் அந்த படிக்கிறதன் மூலமாக எந்த வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அப்ப ரெண்டு விஷயத்தை முன்னால் வச்சாங்க. முன்னால் வைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இறைநேசரோடு என்னோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும், அல்லது இறைநேசராக வாழ்ந்து வரைந்தவர்களுடைய வாழ்க்கையில படிக்கிறத நான் என்னுடைய பழக்கமா எடுத்துக்கொள்ளணும். मुअज्जिन से मुजद्दिद बनने तक किसी काम की हकारत नहीं है, हल्कापन नहीं है. लेकिन मेरे अजीजों, जितनों ने बड़े काम किए उन्होंने बचपन से बड़े ख्वाब देखे.
உலகத்துல முத்தியதாக வாழ்ந்த எவருமே கீழ்த்தரம் கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் இருக்கல. யாருமே அந்தஸ்துல கீழானவர்கள் இல்லை. ஆனா உலகத்துல யாரெல்லாம் பெரிய பெரிய சேவைகள் செய்து மறைந்தார்களோ அவங்க சின்ன வயசுல இருந்து அந்த பெரிய வயதாகினா என்னதை நான் செய்யணும் என்ற கனவோடு வாழ்ந்திருக்கலாம். சின்ன வயசுல இருந்து நான் பெரியவர்களுடைய கனவு காண்ற மாதிரி கனவு கண் கொண்டிருந்தவர்கள் தான் பின்னால பெரிய சமூக சேவையாளர்கள் மனிதர்கள் மாமனிதர்களாக அறிவியலுக்காக மாறினாங்க. அதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்து அவரோட கனவு அவ்வாறாக இருந்தது. मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह शेख साहब ने कहा कि हजरत मैं तो बहुत नाअहल हूँ, मैं ये काम कैसे कर सकता हूँ। हजरत मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह ने फरमाया जब तक अपने आप को नाअहल समझते रहोगे अल्लाह के यहाँ अहल बाकी रहोगे। मौलाना इलियास रहमतुल्लाह अलैह ஒரு மனிதர் சொன்னார், யாவது நான் எப்படி செய்யறது, எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை தகுதியும் இல்லை, எதுவுமே இல்லாம நான் எப்படி இந்த வேலை செய்த என்று ஒரு மனிதர் கேட்ட நேரம் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த வேலையில எனக்கு தகுதி இல்லை தகுதி இல்லை என்ற எண்ணத்தோடு யார் செய்வார்களோ அல்லாஹ் அவருக்கு தகுதியை தகுதி கொடுத்து கொண்டே இருப்பார். तैयार है इंशाअल्लाह, मुस्तैदून इंशाअल्लाह। क्या मानो छुट्टी